ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கனில் ஒரு மசாலா செய்யலாங்க. இது எல்லா பிரியாணி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷு தாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் 10, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 7, 8 பல், கருவேப்பிலை, கேஷ்யூ நட்டு ஒரு 4, மிளகு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு சீரகம் 2 ஒரு டீஸ்பூனு, அப்புறம் கசகசா, பட்டை, லவங்கம், கொரியண்டர் லீவ்ஸு ஒரு டேபிள் ஸ்பூனு, வரமிளகா ஒரு 5 இல்லை 6 காரத்துக்கு ஏற்றுக்க மாதிரி, சிக்கனு ஒரு 1/2 கிலோ நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் மிக்சியில் ரொம்ப நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை இந்த சிக்கனை வாஷ் பண்ணி 2 தடவை நல்லா வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி. அதில் இந்த அரைச்ச மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு ஒரு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே தயிர் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இந்த தயிர் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் மூடி ஒரு ஊற வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஊறின வரைக்கும் நல்லாவே இருக்குதுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, அந்த அலசின தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி ஊற வச்சுக்கலாம் 1 மணி நேரம். இப்போ ஊறினதும் அந்த மசாலாவை அப்படியே குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் விட்டுடலாங்க. ஏன்னா நல்லாவே வெந்துடும். ஒன்றும் சாஃப்டாக வந்துடும். அதுக்காக தான் ஒரு 4 விசில் விட்டு குக்கர் மூடி அதை எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா இரும்பு கடாயில் செஞ்சால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல சிக்கனை இப்போ வேக வச்சு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது கடாய் வச்சு இரும்பு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சேர்த்தி இருந்தால் தான் இந்த மசாலா ஐட்டமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டேன். ஆனியன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1/2 கப்பு தான் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சேர்க்கலை. இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ரொம்ப கருப்பாக வதக்கக்கூடாது, சிவப்பாக கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டால் போதும். அதை இப்போ வதங்கினதும் குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே சேர்க்கறது தேவையில்லை. அப்படியே மசாலா ஊற வச்சோம், அரைச்சி அதை அப்படியே குக்கரில் விசில் விட்டு அப்படியே கடாயில் வச்சிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்பப்போ கிளறி விடணும், அவ்வளோதான். அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா சுண்டுனதும் சிம்மில் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு நல்லா வந்துடும். இதே நமக்கு சப்பாத்திக்கெல்லாம் தேவைன்னா அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். கடைசியாக கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.